கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட இந்த காலைக்கதிர் நிகழ்ச்சி வாயிலாக மீண்டும் ஒரு நாள் உங்களோடு கூட இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இயேசுவின் நாமம் இனிதான நாமம் என்பதால நம்ம இணைந்து கொள்வதில் நமக்கும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? சந்தோஷம் சமாதானத்தை கட்டளையிடுகிறார். இந்த நாளில் வாக்குத்தத்தம் மத்தேயு 10:49 இயேசு நின்று அவனை அழைத்து வரச் சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன் கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். உன்னை அழைக்கிறார் என்றார்கள் அப்படின்னு சொல்லி அந்த வசனம் இருக்குது. நீங்க இங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு குருடனுடைய கதை. ஒரு குருடன் அப்படின்னு சொன்னா அவர் பேர் பர்த்திமேயு. அவர் என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா வழி அருகே இருந்து என்ன செய்யறாரு? பிச்சை எடுத்து கொண்டிருக்கிற ஒரு மனுஷன். அந்த மனுஷனுக்கு என்ன இல்லை, கண்ணு தெரியாது. நீங்க நினைச்சு பாருங்க, பிச்சை எடுக்கும்போது எல்லாருமே கத்துவாங்க, லைனா உட்காந்து எடுத்துட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது ஆனா அந்த போகிற பொழுது என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா ஒரே சத்தமா கேக்குது. எப்பவுமே யூஸ்வலா அவங்க உட்காந்துருக்க இடத்துல கேட்கிற சத்தத்தை காட்டிலும் நிறைய பேர் நடக்கிற மாதிரி சத்தங்க. ஏன்னா பார்வை இல்லை, ஆனா என்னது அந்த சத்தத்தை கேட்டு கேட்கிறாரு. என்ன ஒரே கூட்டமா இருக்குது, கூட்டம் போற மாதிரி, பெரிய கூட்டம் போற மாதிரி சத்தம் கேட்குதே அப்படின்னு சொல்லி அவரு கேட்கிறாரு. அவர் அப்படி கேட்கும் பொழுது என்ன செய்யறாருன்னா, திரளான ஜனங்கள் போறாங்க. அப்போ இந்த பிச்சைக்காரர் கூப்பிடுறாரு. எப்படி கூப்பிடுறாரு? தாவீதின் குமாரனே, அவன் நசனாகி இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு இயேசுவை, தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிட தொடங்கினான். இந்த கதை எல்லாம் நிறைய பேருக்கு தெரியும். கூப்பிட தொடங்குறாங்க. அப்படி கூப்பிட்ட உடனே என்ன செய்யறாங்க? அங்கே போனவங்களாம் என்ன வர சத்தம் போடுறாங்க, போதும் கத்தாத, எதுக்கு கத்துற அப்படின்னு சொல்லி அவரை அதட்ட. அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். நினைச்சு பாருங்க, நீங்க ஒரு தேவைக்காக ஒருத்தருக்காக கூப்பிடுறீங்க. ஆனால் அந்த தேவையை நீங்க என்ன செய்யக்கூடாது, கத்தாத அப்படின்னு யாருன்னா சொன்னாங்கன்னா எப்படி இருக்கும்? நமக்கு உடனே பயம் வந்துடும். ஏன்னா ஒரு ஆள் சொன்னா திருப்பி கூப்பிடலாம். இங்க என்ன போட்டிருக்காங்கன்னு சொன்னா அநேகர் அவனை அதட்டினார்கள். அதட்டினாங்கன்னா தெரியுதுல, ரொம்ப மிரட்டி இருக்கிறாங்க, பேசாத அப்படின்னு சொல்லி. பேசாதன்னு சொன்னா அது ஒரு மாதிரி இருக்கும். அதட்டினார்கள் அப்படின்னு சொன்னா அது கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு வார்த்தை தான். தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் என்ன செஞ்சானா? அதிகமாய் சத்தம் விட்டு கூப்பிட்டான். அதிகமாய் கூப்பிட்டான். எப்படி முன்னாடி சொன்னா தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் அப்படின்னு சொல்லி. ஏன் இந்த நம்முடைய தியான பகுதி என்னன்னு சொன்னா, யார் அழைக்கிறார் அப்படின்னு சொன்னா இயேசு அழைக்கிறார். இயேசு என்ன செய்யறாரோ அழைக்கிறார் அப்படின்னு சொல்ல. இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். இப்பேற்பட்ட ஒரு காரியம். அவன் சொன்ன வார்த்தை என்னன்னா, எனக்கு இறங்கும் அப்படின்னு சொல்லி கத்துனா. அப்படி கத்தும் பொழுது என்னது, எல்லாரும் அதட்டினாங்க, அநேகர் அவனை அதட்டினாங்க. ஆனாலும் அந்த எல்லாரும் அதட்டுறதையும் அவன் என்ன செய்யல, பொருட்படுத்தல. முன்பிலும் என்ன செய்யற, அதிகமாக. அப்போ இது இந்த கதையில எனக்கு ஒரு வெளிப்பாடு என்ன அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு எனக்கு அன்னைக்கு அவனுக்கு கண்ணு தெரியல, அதனால அவர் கத்தினாரு. இன்னைக்கு நம்ம நல்லா கண்ணு தெரியுது. நம்ம யாரை நோக்கி கத்தணும்? ஆண்டவரை நோக்கி கத்தணும். நிறைய நேரத்துல நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் வரலன்னு வருத்தப்படுறோம்ல. ஆண்டவரை நான் அழைச்சிட்டே இருக்கேன், ஆண்டவர்கிட்ட இதை கேட்டுட்டே இருக்கேன், எனக்கு பதிலே வரல அப்படின்னு நீங்க நினைச்சு எவ்வளவு வேதனைப்படுறோம்ல. ஆனா இன்னைக்கு நமக்கு பர்த்திமேயு சொல்ற ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, முன்பிலும் அதிகமாக, என்னது, முன்பிலும் அதிகமாக கூப்பிடணும். நம்ம கூப்பிடும் போது யார் நிக்கணும்? ஆண்டவர் நின்று நம்மளை திரும்பி பார்த்து கூட்டுவாங்க. அவர் நம்மளை அழைக்கிற அளவுக்கு நாம அவர் அதிகமாக அழைக்கும் பொழுது, எப்படி அழைப்போம்? ஜெபத்துல. நம்முடைய ஜெபத்துல அதிகமாக ஆண்டவரை நம்ம அழைக்கும் பொழுது முன்பிலும் அதிகமாக. எப்போ? நல்லா இருக்கும் போதுல, கஷ்டப்படும் போது, வியாதியில இருக்கும் பொழுது, பண பிரச்சனையில் இருக்கும் பொழுது, மனவேதனையில் இருக்கும் பொழுது, தனிமையில இருக்கும் பொழுது, சோதனையின் காலத்துல இருக்கும் பொழுது, ஒண்ணுமே நினைக்கிற காரியங்கள் எல்லாம் தடைப்படுதே என்ற நினைக்கிற காலத்துல நம்ம எப்படி ஜெபிக்கணுமா? முன்பிலும் அதிகமாக. எப்படி பர்த்திமேயு என்ன செய்யறாரு? முன்பிலும் அதிகமாக என்ன செய்யற, சத்தம் போட்டு கூப்பிடுறாரு. அங்க ஆண்டவரே சொல்றாரு, அழைச்சிட்டு வா. அப்போ நீங்க சத்தம் போட்டு ஆண்டவர்கிட்ட முன்பிலும் அதிகமாக தேவனோட நெருங்கி இருப்பீங்க, தேவனோட அதிகமாக நேரம் செலவழிக்கிறீங்க, ஜெபம் பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னா அவர் நிறுத்துவார். அங்க நின்று என்ன செய்வாரு? திடன் கொள்,
யார் அங்கே அழைச்சிட்டு வந்த மக்கள் சொல்லுவாங்க, திடன்கொள் என்ன செய்ய, அவர் எழுந்திரு, அவர் உன்னை அழைக்கிறார். ஆண்டவர் அப்படி நமக்கு ஆசீர்வாதத்தை தருவார். சாத்தான் நமக்கு பெரிய கஷ்டத்தெல்லாம் கொடுத்துட்டே இருப்பான். ஆனா நீங்க என்ன செய்யணுமா, முன்பிலும் அதிகமாக எப்படி அவர் அழைக்கும் பொழுது அநேகர் அவரை அதட்டினார்களோ அதே போல சாத்தான் அநேக தைரியத்தை எல்லாம் நமக்கு கொடுப்பான். ஆனா நம்ம என்ன செய்யணுமா, நீ எனக்கு எவ்வளவு பிரச்சனைனாலும் கொடு, நீ எனக்கு வியாதியை கொடு, எனக்கு குடும்பத்துல கஷ்டத்தை கொடு, என் பிள்ளைகளுக்கு கஷ்டத்தை கொடு, என்ன கொடுத்தாலும் நான் கத்துவதை அல்லது நான் அழைப்பதை என்ன செய்ய மாட்டேன், நிறுத்த மாட்டேன். நான் ஜெபிப்பதை என்ன செய்ய மாட்டேன், எந்த சூழ்நிலை நான் நிறுத்த மாட்டேன். நான் என்ன செய்வேன், ஜெபித்து கொண்டே இருப்பேன். ஏன்னு சொன்னா முன்பிலும் அதிகமாக அவன் கத்தினான். இயேசு அவன் அழைக்கிறார். இன்னைக்கும் ஆண்டவர் உங்களை என்ன அழைக்கணும் அப்படின்னு சொன்னா, நம்முடைய ஜெப ஜீவியம் எப்படி இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கணும். நம்ம ஒருவேளை நமக்கு கிடைக்காத அநேக காரியங்கள், அநேக காரியங்களுக்காக நம்ம ஜெபித்துட்டு இருப்போம். ஆனால் நம்ம கையில வரல அப்படின்னா நம்ம என்னது, நம்ம அழைக்கிற சத்தம் யாருக்கு கேட்கல, ஆண்டவருக்கு கேட்கல. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம ரொம்ப தூரமா இருக்கிறோம். இப்போ நம்ம அவரை நின்று, யார் அதட்டினாலும், எந்த பிரச்சனை வந்தாலும், என்ன சூழ்நிலை வந்தாலும் நான் என்ன மாட்டேன், குறைஞ்சு போக மாட்டேன்னு சொல்லி திருப்பியும் கத்துறாரு. முன்பிலும் அதிகமாக தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். சில நேரத்தில் நம்ம கூப்பிடும்போது, ஆண்டவரே இவ்வளோ நாள் கூப்பிட்றேனே என்ன பார்க்க மாட்டீங்களா அப்படின்னு நம்ம இல்லாம அவர் என்ன செய்யறாரா, இறங்கும் அப்படின்னா எவ்வளோ ஒரு கெஞ்சுதல். ஆண்டவர்கிட்ட நீங்க கெஞ்சி கேட்கும் பொழுது அவர் நின்றுவார். அவர் என்ன செஞ்ச, நின்று நம்மை அழைப்பார், நம்ம வேண்டுதலை அவர் தருவார். அந்த விசுவாசத்துல அப்ப என்ன செய்யறாச்சா, உடனே அவன் தன் மேல் அங்கியை எரிந்து விட்டு, இது அடுத்த ஒரு காரியம் நான் படிச்சு கொண்டது. என்ன மேலங்கி, மேலங்கி என்ன, ஒரு பிச்சைக்காரன்ட்ட மேலங்கின்னா ரொம்ப இதுவா இருக்குமா, ரொம்ப டர்ட்டியா இருந்திருக்கும், ஸ்மெல்லா இருந்திருக்கும்ல. அதே போல நம்ம கிட்ட இருக்கிற பெருமை, பொறாமை, கீழ்ப்படிய தன்மை, சரிங்க, இந்த மாதிரியான காரியங்கள் எல்லாம் என்ன செய்ய, நம்ம தூக்கி எறிந்து விட்டு அவர் நம்ம அழைக்கும் பொழுது ஓடணும். அவர் அழைக்கும் பொழுது, அவரை நோக்கி நம்ம ஓடும் பொழுது என்ன செய்வார், ஆண்டவர் நமக்கு சுகம் தருவார். பலவீனத்துக்கு என்னது, பலவீனத்தில் நம்மை நீக்கி விடுவார். எப்படி அன்னைக்கு அவருக்கு கண் பார்வை மாத்திரம் இல்லை, அது கேட்பார், உனக்கு என்ன வேணும், நான் கண் பார்வைன்னு, விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ போகலாம் அப்படின்னு சொல்வார். அவன் ஆண்டவரோடு கூட போவார். சரிங்களா? அன்பான தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு 10 நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம் என்னன்னா, அவர் சொல்றார் என்னது, முன்பிலும் அதிகமாக கட்டணும். ஒருவேளை உங்கள்கிட்ட நிறைவேறாத காரியங்கள், உங்களுக்கு ஆன்சர் வராத ப்ரேயர்ஸ் எதுனா முன்பிலும் அதிகமாக அதற்காக நீங்கள் செய்யுங்க. ஒரு பார்த்த மாங்கால் எடுங்க. ஆண்டவர் கண்டிப்பாக என்ன செய்வார், உங்களுடைய காரியங்களை வாய்க்க பண்ணுவார். அப்போ நம்ம கிட்ட இருக்கிற எல்லா தீய காரியங்களும் நம்ம எடுத்து போட்டு ஆண்டவரில் பார்த்து போடும்போது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். நம்ம அவரோடு கூட என்ன செய்யலாம், நித்தியமாக வாழுகிற அந்த பாக்கியத்தை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். ஜெபம் செய்வோமா? தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் ராஜா, இன்னொரு நாளை நீர் கொடுத்ததற்காக உம்முடைய பாதத்தில் நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளிலும் கூட ஆண்டவரே, நாங்கள் உம்மை நோக்கி அதிகமாய் ஜெபிக்கத்தக்கதாக, எங்களுடைய தேவைகளுக்காக உண்மையே நோக்கி பார்க்கத்தக்கதாக ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தாங்க சுவாமி. இந்த உலகத்துல யாரும் எங்களை கைவிட்டாலும் நீர் கைவிடாத தேவன், எங்களோடு கூட இருக்கிறீர். அதற்காக உண்மை துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். கடந்த நாட்களெல்லாம் நீர் எங்களை கண்மணி போல பாதுகாத்தீங்க சுவாமி. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நல்ல நித்திரை தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இன்னொரு நாளை காண செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நீர் எங்களை அழைக்கிறதுக்கு பாத்திரவான்களாக நாங்கள் இருக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. ஒருவேளை ஜெப ஜீவியத்துல பின்தங்கி இருக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். எங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நீர் பொறுப்பேற்று கொண்டாண்டவரே, நாங்கள் உம்மோடு கூட அதிகமாக நெருங்கி ஜீவிக்கிறவர்களாக இருக்க கிருபை செய்யுங்க. எங்களுடைய பாவத்திலிருந்து எங்களை விடுவித்து கொள்ளுங்க சாமி. எங்களுடைய நீதியின் பாதையில் நடக்க எங்களுடைய கண்களை திறந்தள்ள வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடணும். வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி எங்களுடைய கண்களை நீங்க திறந்தள்ளுங்க ராஜா. ஒவ்வொரு நாளும் உண்மையோடு அதிகமாய் நெருங்கி ஜீவிக்கிற ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை பெற்றுக்கொள்வதற்கு வாஞ்சி உள்ள பிள்ளைகளாக எங்களை மாற்றி வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். இந்த நாளும் விசேஷமாக ஆண்டவரே
கல்லூரி படிப்புகளுக்காக ஆண்டவரே தேடி ஸ்தலங்களை தேடி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். கல்லூரிகளை தேடி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். இந்த கல்லூரியில் கிடைச்சா நல்லா இருக்கும்னு சொல்லி விண்ணப்பத்தோடு வேண்டுதலோடு இருக்கிற குடும்பங்களுக்காக செபிக்கிறோம் தகப்பனே. அவங்களோடு கூட இருந்து அவங்களுக்கு தேவைகளை சந்தித்தல்லுங்க ராஜா. சுகவினத்தோடும் பலவீனத்தோடும் ஆண்டவரே இப்பொழுது வருகிற ஜுரத்தினால அநேகர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்க சாமி. அந்த ஜுரம்லாம் எல்லாத்தையும் விட்டு நீக்கி போட கிருபை செய்யுங்க. வயதானவர்களுக்காக செபிக்கிறோம். அவருடைய உடல் உபாதைகளுக்காக செபிக்கிறோம் சாமி. எல்லாவற்றிலிருந்து அவளுக்கு விடுதலை கொடுத்து ஆண்டவரே உடைய கரம் அவளோடு கூட இருந்து அவளை வழிநடத்த வேண்டுமாய் கெஞ்சி கொண்டாடுகிறோம். மருந்து மாத்திரைகள் அல்ல கர்த்தாவே, உடைய தயவு உடைய கிருபை உடைய பிரசனம் அவளோடு கூட இருக்கு. எங்கள் உதவி செய்யுங்க. பாவிகளாக எங்கள் மேல் கிருபியா இருங்க. என்னுடைய குற்றங்கள் எல்லாம் மன்னித்து ஆண்டவரே உடைய ராஜ்யம் வரும் பொழுது நாங்கள் உம்மோடு கூட நித்தியமாய் வாழ்வதற்கு நீர் கிருபை செய்ய வேண்டுமாய் இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரலோக பிதாவே. ஆமென். ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.